வணக்கம். ரெசெஷன் சார். எஸ். என்ன வேலையை விட்டு தூக்க போறீங்களா சார்? எஸ், ஆல்ரெடி டன் மேன். இந்த ரெசெஷன் அப்படின்றது கட்டாயம் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசெஷன் வரும்போது லே ஆஃப் நடக்கும் இல்லைங்களா? இந்த லே ஆஃப்ல இருந்து நம்மளோட வேலையை நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படின்றது கட்டாயம் நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பயங்கரமான புயல் அடிக்கும். கோபி, இப்போ காற்று எப்படி வீசுது கோபி? காற்று வந்து அப்படி வீசுகிறது திரு ரமேஷ். இந்த புயலை வந்து நம்மளால தடுக்க முடியாது. ஆனால் இந்த புயல் வரத்துக்கு முன்னாடியே நம்ம இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உயிரும் உடமையும் காப்பாற்றப்படும். அதே மாதிரி தான் இந்த ரெசெஷன் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சில செயல்களை செஞ்சு வச்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய வேலை காப்பாற்றப்படும். என்ன அந்த விஷயங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். ரெசெஷன் வருது அப்படின்னு சொல்லி ஏதாவது லோக்கல் சேனலில் நியூஸ் வந்தாலே போகிறோம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் உடனே ஆட்குறைப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 7% 10% வரைக்கும் ஆட்களை குறைப்பாங்க. இந்த ஆட்குறைப்பு பட்டியலில் நம்மளுடைய பெயர் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும் பார்த்துடலாம். முதல் விஷயம், என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில். நம்மளோட துறை சார்ந்த விஷயங்களில் என்னென்ன புது புது அப்டேட்ஸ் இருக்கோ அதை நம்ம கட்டாயம் கற்றுக்கணுங்க. நிறைய நம்ம வந்து படிக்கணும். புது புது கோர்சஸ் ஆன்லைன்லலாம் இப்போ ரொம்ப நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த மாதிரி கோர்சஸ் மூலிமா நம்மளுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க, டோர் டு டோர் போய் உங்களுடைய கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் ஒரு சில கோர்சஸ் படிக்கிறீங்க. ரொம்ப நல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் கற்றுக்கிறீங்க. இது உங்களுடைய ஆர்கனைசேஷனில் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வருது. ரெசெஷன் டைமில் அந்த பேர் நீக்க பட்டியல் இருக்குது இல்லைங்களா? அந்த பட்டியலை பார்க்கும்பொழுது, இப்போ ராஜேஷா இல்லைப்பா, ராஜேஷ் நிறைய விஷயங்கள் கற்று வச்சுட்டு இருக்காரு, அவருக்கு வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும், ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பார், அதனால் அவரோட பேர்லாம் இந்த பட்டியலில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறாமல் தவிர்க்க முடியும். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது ரெசெஷன்லேருந்து உங்களுடைய வேலையை பாதுகாத்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் விசிபிலிட்டியை அதிகரிச்சுக்கோங்க. நீங்கள் வெறும் வேலை செய்கிறது மட்டும் போராதுங்க. நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறீங்க, ஆர்கனைசேஷனோட க்ரோத்துக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கட்டாயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் தெரிவிக்கணும். ஸோ பீரியாடிக்கலாக நீங்கள் வந்து இமெயில் மூலிமா உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை ப்ரீஃபாக எழுதி அனுப்புங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்க. உங்கள் டீமுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டை ஆன் டைமில் முடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய பக்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாமல் ரெக்டிஃபை பண்ணுறீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஆன் டைமில் முடிச்சிட்டீங்க, அதில் இருக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாமும் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்றத உங்களுடைய டீம் லீடருக்கும் உங்கள் மேனேஜருக்கும் ஒரு இமெயில் மூலிமா தெரிவிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அவங்களுடைய கண் பார்வையில் இருப்பீங்க. உங்கள் விசிபிலிட்டி அதிகரிக்கும் பொழுது கட்டாயம் நீங்கள் வேலையில் ரீட்டைன் ஆகிறதுக்கான சாத்தியமும் அதிகமாகும். மூணாவது, பி அடாப்டபிள். அடாப்டபிள் அப்படின்றது எதையுமே ஏற்கும் தன்மையில் நம்ம இருக்கணும். நம்மளுக்கு ஒரு புது டாஸ்க் கொடுக்குறாங்களா, அந்த டாஸ்க்கை நம்ம விரும்பி எடுத்துக்கணும். நம்மளுடைய வேலையோட ஸ்கோப்க்கு அது வெளியே இருந்தாலும் சரி, அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது புது விஷயங்களை நம்ம கற்றுப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் அட்மின் ஹெட்டாக இருக்கீங்க. உங்களோட ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர் திடீர்னு வேலையை விட்டு போயிட்டாங்க. இந்த வேலையை கொஞ்சம் நீ பார்த்துக்கோ, ஏன் புதுசாக ஒரு ஹெச்ஆர் வர வரைக்கும் இந்த வேலையை நீ கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னா, இல்லை இதெல்லாம் ஏன் வேலை கிடையாது அப்படின்னு அந்த பொறுப்பை நிராகரிக்காமல், சரி இதுவும் ஒரு வேலை தானே அப்படின்னு அதை எடுத்து அதை நீங்கள் கற்றுக்கும் போது உங்களோட நாலேஜும் வளரும், ஆர்கனைசேஷனில் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸும் அதிகரிக்கும். நாலாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நெட்வொர்க்கிங். உங்களுடைய துறை சார்ந்த கான்ஃபரன்சஸ் ஏதாவது நடக்குது, இல்லை ஏதாவது மீட் நடக்குது அப்படின்னா அங்கே வாலண்டியராக நீங்கள் போயிட்டு கலந்துக்கோங்க. இதில் கலந்துக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய துறை சார்ந்த அறிவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது மூலியமாகவும் உங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் அப்படின்றது நடக்கும். உங்களோட துறையில் என்னென்னலாம் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சரிவர புரிஞ்சுப்பீங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸுடைய உதவி அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கீங்க. உங்களோட ஆர்கனைசேஷனில் ஏதோ ஒரு ஃபினான்ஸ் சார்ந்த ஒரு சிக்கல் ஏற்படுது. இதை உங்களோட ஆர்கனைசேஷனில் சால்வ் பண்ண முடியல. நீங்கள் அந்த சமயத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை தெரியும், இந்த எக்ஸ்பர்ட்டை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அவர் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருப்பீங்க. ஐந்தாவது, ஆட் வேல்யூ டு யுவர் ஆர்கனைசேஷன்.
உங்களோட இண்டஸ்ட்ரியில் என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்குது, எந்த விஷயத்தை உங்களோட ஆர்கனைசேஷன் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால செலவை குறைக்க முடியும், அதே சமயம் லாபத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்க. உங்களோட ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் எப்படி செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதே மாதிரி லாபத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்றத எஜுகேட் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டாக உங்கள் ஆர்கனைசேஷனில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் சரிவர ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேலை இழப்பு பட்டியலிருந்து கட்டாயமாக உங்களுடைய பெயர் பதவி உயர்வு பட்டியலுக்கு சென்றடையும். இதே மாதிரி இன்னும் நல்ல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். நன்றி, வணக்கம்.